அதே சமயத்துல நிஃப்டியோட கால் ஆப்ஷன் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாட்டம்ல இருக்கு. அதையும் அப்படியே பார்த்து வைங்க. அந்த 650 சொல்லிட்டு இருந்தேன்ல, இடையில ஒரு நண்பர் வேற மெசேஜ் பண்ணாரு. அவர்கிட்ட பேசிட்டு அப்படி கொஞ்சம் டிவைட் ஆயிட்டு இருக்கு. 650 கால் ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு பாட்டம்ல இருக்கு. ஏதாவது கொஞ்சம் நான் லைட்டா டிவைட் ஆனேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 25,650 கால் ஆப்ஷன் வந்து 160 167 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து பாட்டம்ல நிற்குது. இப்போ ப்ரீவியஸா வந்து 235 மேல பார்த்துருக்கோம்ல, அது எகைன் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. ஸோ இங்கிருந்து மறுபடியும் ரெக்கவர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுக்குது. அப்படிங்கும்போது மேஜராக ஒரு 272 அப்படிங்கிறது இன்றைய பொழுதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்குறேன். ஸோ அதற்கு மேலே வருது அப்படின்னு பார்க்கும்போது 318 ஆல்மோஸ்ட் எனக்கு என்னமோ ஒரு 318 வரைக்கும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. 318. ஸோ இதுக்கான ஒரு சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா ஒரு 155ங்கிறதுக்கு 145 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். 650 கால் ஆப்ஷன் வந்து பாட்டம்ல இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணாங்களா. ஒரு 167 அப்படிங்கிற ரேஞ்ச் கிட்ட மறுபடியும் 168 அப்படிங்கிற ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு சஸ்டைன் பண்ணும்போது இப்போ மறுபடியும் 200 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. இது ப்ரீவியஸாவே 235 மேலே வந்துன்னா நல்லா நகர்வு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஸோ இதை நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 272 ஒரு 318 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் மியூட்ல விழுந்திருக்கு தெரியவே இல்லை. நான் பாட்டு எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறேன். கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது 167 அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ப்ரீவியஸாகவே ஒரு 235க்கு மேலே 272 318 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது. ஸோ கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஒன் டே கேண்டில்லையும் 25,715 710 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒன் டே கேண்டில் பேஸ் பண்ணி சப்போர்ட் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். ஸோ அது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப்சைடுக்கான நகர்வு தான் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதான் அப்படியே இழுத்து பிடிச்சி கை வந்துட்டு இருக்கு. 272 பக்கம் இப்போதான் வந்துட்டு இருக்கு. 69 கை வச்சிருக்கு. 272.80 கை வச்சிருச்சு. 73.90 மேக்சிமம் ஒரு 318 வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்க இருக்கும்போது 160 இருக்கும்போது OFSS அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சி 386 பக்கம் வந்துருச்சு. 393 பையர் இருக்கிறாங்க. பிரேக் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. 8,070 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஃபியூச்சர்ல எதிர்பார்க்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆப்ஷனும் 25,650 கால் ஆப்ஷன் வந்து 318 வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து ஹை வந்து ரெட் லைன் லெவல் வந்து ஒரு சீசன் பாயிண்ட் வந்து டச் பண்ணும்போது எகென்ஸ்டா வந்து புட் ஆப்ஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். வேற யாராவது நினைப்பாவது படுத்திருக்கணும் மெசேஜ் பண்ணி. ஒருத்தரும் கண்டிப்பா நானும் கவனிக்கல. அக்கா அது 195 196 ரேஞ்சுக்கு 208 195 206 ரேஞ்சுக்கு 208.55 லோ வச்சுட்டு 280 கை வந்துருக்கு. இங்க போய் முட்டிக்கிறது ஒரு 70 பாயிண்ட் பக்கம் மிஸ் ஆயிருக்கு அடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். OFSSல ஒரு நல்ல ஒரு நகர்வு கிடைச்சிருக்கு பார்த்தாச்சு. அப்படியே லைட்டா ஒரு ரெஃபரன்ஸ் குரூடாயில் என்ன கண்டிஷன்ல இருந்தது, நேச்சுரல் கேஸ் என்ன கண்டிஷன்ல இருந்ததுன்னு மட்டும் ஒரு குரூடாயில் வந்து செல்லிங் ரேஞ்ச் மார்க் பண்ணியிருந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்கலாம். அதே சமயத்தில் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் இன்னும் ஒரு பையிங் ரேஞ்சுக்கு நேர்வே வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம். சரிங்க, பாருங்க. நாளை காலையில் ஒரு 8:30 மணி இல்லை 8:10 8:15 வந்துடுவேன். அதுக்கு தந்தாப்புல ப்ரிப்பேராக இருங்க. மறுபடியும் அது எதுன்னு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று மாட்டிட்டு முடிச்சுட்டு கிடக்க வேணாம் அப்படிங்கிறது போகிற போக்கில் சும்மா சொல்லிட்டு நிஃப்டியோட ஸ்பாட்ல எகன் 25,825 மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கும்போது 906 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 70 புள்ளிகளுக்கான அப்சைடுக்கான அடுத்த ஒரு ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத
அப்படியே சொல்லி வச்சிடுறேன். அதையும் அப்படியே ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணி வைங்க. OFSS ஒரு வழியா 392 கை வச்சிருக்கு. ரொம்ப நேரமா தடுமாறிட்டு இருந்துட்டு கை வச்சிருக்கு. அது 403, அடுத்தது 540-48 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும். OFSS 7700C பார்த்து வைங்க. சரி, கணக்கா 2 நிமிஷம் 59 நிமிஷம் 52 செகண்ட் ஆகுது. 3 மணி நேரத்துல கணக்கா லைவ்